நாயகனுக்கு அப்புறம் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ற ஒரு படம் தக் லைஃப். அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வந்து நடக்கும். அதுவே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்ல வந்து அந்த ப்ரோமோ கொடுத்துச்சு. பட் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அந்த ப்ரோமோல இருந்த ஒரு எஃபெக்ட் ஒரு 50% இல்ல, ஒரு 20% கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கமல் சாரையும் சரி மணி சாரையும் சரி எந்த இடத்துல நான் டீக்ரேட் பண்ணல. நான் இந்த படத்தை மட்டும் நான் சொல்லணும் நான் நினைக்கிறேன். மேபி இந்த படத்து மேல எனக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூலமா கூட எனக்கு வந்து இந்த படம் ஒர்க் ஆகாமல போலாம். பட் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 2-3 நாளா நான் ஷூட் போயிட்டு இருக்கேன். ஸோ 1 டேக்கு 4 hours 5 hours தான் என்னால் தூங்கவே முடியுது. ஸோ பயங்கரமான டயர்ட்னஸோட இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். என்னால் வந்து உட்காந்து பார்க்க முடியல. எனக்கு கண்ணு வந்து அப்படியே சொக்குது. ஐயா ஐயா எப்போயா முடிப்பீங்க, ஐயா முடியலங்க ஐயா. லைக் யூஸ்வலாக இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி இது வரும், போரா சும்மா பேசினே இருப்பாங்களா, போர் அடிக்கும், அந்த மாதிரி கண்ணு வந்து சொக்கும். அதே மாதிரி இந்த தக் லைஃப் படம் பார்க்கும்போது எனக்கு கண்ணு சொக்குச்சு. இது மணி சார் படம் மாதிரி எனக்கு தெரியலங்க. மணி சார் படத்தில் வந்து ஒரு கிளாசிக் இருக்கும், ஒரு ஃப்ரேம்ஸ் பயங்கரமாக இருக்கும், டைலாக் அவ்வளோவா இருக்காது, ஒரு வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு வாவ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்லை. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பண்ண வீடியோவில் இருந்த எஃபர்ட் இந்த படத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செக்கச்சவந்த வானம் மணி சார் படம் தான். அந்த படத்துலேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் நடக்குது. அண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் விவேகம் போர்ஷனும் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்தியன் 2 போர்ஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறி 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 இந்த படத்தில் வந்து புதுசாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. கமல் சார் ஒரு லுக்கு நல்லா இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து கமல் சாருக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கு, ஒரு அவேவாவே இருக்கு. அவரால் முடிஞ்ச எஃபோர்ட் வந்து கமல் சார் இந்த படத்தில் போட்டிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். லுக் வைஸாக இருக்கட்டும், ஸ்லாங் வைஸாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த எந்த சந்தேகமே கிடையாது. பட் அவரோட கேரக்டர் ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகும்போது என் வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கிறியான்னு சொல்லி அவர் வந்து சுட்டு கொள்ளுவார். ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டு பொண்ணு, அவரோட ஸ்டெப் வைஃப் என்ன சொல்லுவாங்க, செகண்ட் வைஃபா ட்ரீட் பண்ணுவார். லைக் எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் சுகர் இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு நோயின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் முன்னாடியே போய் சொல்கிறாங்க. அந்த ஒய்ஃபும் வந்து கொஞ்சம் சண்டை போடுறாங்க. பட் அதான் அக்செப்ட் பண்ணுறாங்க. 2 ஒய்ஃப் வச்சுக்கிறது தப்பு சரிங்கிற வாதத்துக்கு நான் இங்கே வரலை. பட் ஒரு கேரக்டர் வந்து எனக்கு புரியலை. என் வீட்டு பொண்ணு மேலேயே கை வைப்பியான்னு சொல்லி ஒருத்தரை கொள்றாரு. நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, 8 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவியாக இருந்தாலும் சரி, வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அதட்டுறாரு. அட்லீஸ்ட் அது வந்து அப்புறமா அவர் மாறுறாரா, நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கு. ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து மிஸ் ஆகுது, ஒரு ஆர்க் வந்து மிஸ் ஆகுது இந்த இடத்துல. மணி சார் படத்துல இது இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் எஸ்டிஆர். லைக் கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் வந்து இங்க இருக்காருன்னா கமல் சார் வந்து எனக்கு இங்க இருக்காரு. ஆனா இந்த படத்துல வந்து கமல் சார் இங்க இருக்காரு, எஸ்டிஆர் அங்கேயோ போயிட்டாரு. லிட்டரலி லிட்டான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், லிட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஃபயரா இருக்காரு எஸ்டிஆர் இந்த படத்துல பார்க்கும்போது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லனிக்கா மாறுவாரு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்டிஆர் கிட்ட இருந்து பார்த்து ஒரு 10 வருஷம் கிட்ட ஆகுது. இது கூட இல்லைங்க, இந்த மாதிரி கூட எஸ்டிஆரால பண்ண முடியுமான்னு சொல்லி நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. சர்ப்ரைசிங்லி எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு பிடிச்ச கேரக்டர் வந்து அபிராமி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பை அபிராமியும் சொல்லலாம். அமேசிங், நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். கமலஹாசன் சார் வந்து ஒரு ட்ரூ அவுட்டா காயல்பட்டிக்காரங்கிற ஒரு ஸ்லாங் வந்து மெயின்டைன் பண்ணுவார். அது அவ்வளோ ஆத்தென்டிக்கா இருக்கும், அவ்வளோ ஆத்தென்டிக்கா இருக்கும். ஒருத்தங்க வந்து டப்பிங் பண்ணி இல்லை அவர் தெரியாத ஒருத்தங்க பேசுற மாதிரி இல்லை, அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஒருத்தன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷனாக இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லிட்டேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சார் சூப்பருங்க. சீரியஸ்லி ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ இருக்கிற சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் மேட்டை போட்டு எல்லாமே எடுத்துடுவாங்க. இந்த படத்துலையும் இருக்கு. பட் ஸ்டில் நிறைய லைவ் லொகேஷன் போய் ஷூட் பண்ணது வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. கமல் சார் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க, எஸ்டிஆர் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க, ட்ரிஷாவை ஓகேவா காட்டியிருக்காங்க, அபிராமி மேம் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க, நாசரா அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் சாங், அந்த ஜிங்கிச்சா சாங் ரொம்ப அழகா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா கேமரா ஒர்க் ரொம்ப அமேசிங்கா இருக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கா இதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கேட்க தோணுது. சீரியஸ்லி 5 வண்ண பூவே அது நல்லா இருக்கு. அது எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நான் வந்து 100 வாட்டி கூட அந்த பாட்டை ரிப்பீட் மோட்லயே நல்லா கேட்க முடியும், அந்த அளவுக்கு அது அழகா இருக்கு. பட் அதை தாண்டி அந்த ஜிங்கிச்சா இருக்கட்டும் இல்லை வேற பாட்டா இருக்கட்டும் எதுவுமே வந்து மனசுல வந்து நிக்கல. அந்த சுகர் பேபிலாம் எதுக்கு வருது, ஏன் வருது, ஏன் ட்ரிஷாவை இந்த படத்துக்கு எதுக்கு வராங்களே தெரியல, உண்மையிலேயே தெரியல. அவங்களால இந்த படத்துல இந்த அளவு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு கதை நகரத்துக்கு அவங்க யூஸ் ஆன மாதிரி தெரியல.
சும்மா ஒரு சுகர் பேபி ஒரு 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 ஃபில்லராக வந்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஃபில்லராக தான் வந்திருக்காங்க இந்த படத்தில், அதுவும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். ஓகே, நான் மியூசிக்கை பற்றி பேசியிருந்தேன். ஒரு சாங் 2 சாங் தான் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரோமோக்கு வந்து அந்த ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரோமோலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து அவங்க கூட இருக்கிறவங்க பிட்ரே பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும். லிட்ரலி அந்த 60s 70s நம்பியார் சாருக்கு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் இந்த படத்தில் இருக்குது. மோரோவர் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்குது. ரமன் சார் இன்னொரு படத்துக்கு பண்ண மியூசிக்கை, மணி சார் இன்னொரு படத்துக்கு பண்ண ஒரு விஷுவல்ஸை ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த படத்தோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5/2.5 தரலாம். ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பட் கமல் சார் மணி சார் 2 பேரும் நாயகனுக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு காம்பினேஷன் இது வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. இன்னும் முடியல. லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிரீட்டிங் கார்டு ஷாப் வந்து ரன் பண்ணுறேன். லைக் கஸ்டமைஸ் கிரீட்டிங் கார்டு, ரெடிமேட் கிரீட்டிங் கார்டு எல்லா ஒகேஷனுக்கும் நான் வந்து பண்ணுறேன். லைக் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், பர்த்டேயாக இருக்கட்டும், ஃபேர்வெல்லாக இருக்கட்டும், குட் லக்காக இருக்கட்டும், கெட் வெல் சூனாக இருக்கட்டும், தேங்க்யூவாக இருக்கட்டும், எல்லா ஒகேஷன்லையும் நம்ம வந்து கார்டு பண்ணுறோம். ஸோ கஸ்டமைஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டுக்கலாம். இது வந்து ஜிப்லி ஆர்ட்டு. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஃபோட்டோ போடலாம். பட் இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டெக்ஸ்ட். நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்பில்ட்டாக பிரிண்ட் பண்ணியே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கார்டு இருக்கும். ஸோ ரெடிமேட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees, கஸ்டமைஸாக கார்டு பண்ணணும்னா 500 rupees. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டு வேணும்னா 8668142294 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 1 டேக்குள்ள உங்களுக்கு கார்டு ரெடி ஆயிடும். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களுக்கு மெசேஜும் பண்ணலாம். தேங்க்யூ.